ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் சாம அரிசி பொங்கல் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: சாம அரிசியில் வந்து பச்சரிசி இருக்குது, புழுங்கல் அரிசி இருக்குது. இது புழுங்கல் அரிசி. ஏன்னா பச்சரிசி வெயில் காலத்தில் போட்டால் நமக்கு நல்லா வயிறுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகும். இது வந்து புழுங்கல் வேக வச்சது. இது அதனால் இது சாம அரிசி பொங்கலுக்கு வேக வச்ச சாம அரிசி. மிளகு, சீரகம், பாசிப்பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை. குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதே நல்லா இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பொங்கல் செய்ய போறோம். நெய் கொஞ்சமா விட்டா போதும். அதுக்கு பதிலா கொஞ்சமா எண்ணெய், மிளகு, ஜீரகம், துருவிய இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம், தண்ணி 1-3 ஊற்றிக்கலாம். அப்பதான் நல்லா இருக்கும். தேவையான உப்பு, அரிசி கழுவி வச்சிருக்கோம். அரிசி பருப்பு எல்லாம் கழுவி போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூட போறோம். ஒரு 4 விசில் விடணும். இது கொஞ்சம் பிள்ளைங்க திங்கிறதுக்காண்டி, கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். நம்ம 4 விசில் விட்ட பிறகு நம்ம இறக்கிக்கலாம். நீங்க உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்றதுன்னா 3 விசில் விட்ட பிறகு ஒரு விசிலுக்கு முன்னாடி சிம்மில் போட்டு அதை 4வது விசில் சிம்மில் வச்சு எடுக்கணும். அப்போனா இன்னும் நல்லா இருக்கும். விசில் வந்துருச்சு. நம்ம விசில் அடங்கினோடனே திறந்து காமிக்கணும். பொங்கல் சூப்பரா வந்திருக்கு பாருங்க. செமையா இருக்கு பாருங்க. கொஞ்சம் அந்த மஞ்சள் தூள் போட்டனால கொஞ்சம் கலரிங்கா இருக்கு பாருங்க. நம்ம இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். வயசானவங்களுக்குன்னா போதும் நெய். சாம அரிசி பொங்கல் ரெடி. சாம அரிசி பொங்கல் ரெடி. சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.